வெல்கம் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டே 4க்கான ஆன்சர் கீ சமச்சீர் வார்ம் அப் சீரிஸ் டே 4. ஓகே, டே 4க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச் தி மேஜர் மகஜனபதாஸ் வித் ரெஸ்பெக்டிவ் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1C. ஓகே, மகதா வந்து உஜ்ஜைன் வரும், அவந்தி வந்து ஈஸ்டர்ன் பிரதேஷ் வரும், கோசலா கௌசம்பி அலகாபாத், வத்சா பீகார். எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. 1ABCD. ஓகே, ஸோ சி ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் காஸ் ஆஃப் ரைஸ் ஆஃப் மகதான்னு சொல்றாங்க. ஓகேமா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு பி. ஓகே, 2, 3, 5 வந்து கரெக்ட். 1 தப்பு, 4 தப்பு. 1 ஏன் தப்புனா யமுனா பிளேன் வருது, கங்காட்டிக் பிளேன் வருவாங்க. ஓகே, கங்காட்டிக் பிளேன் வந்துடும். ஸோ எமர்ஜென்சி ஆஃப் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் லைக் புத்திசம், ஜெயினிசம் ஹெல்ப் த ரைஸ் ஆஃப் மகதான் சொல்லிருக்கு. இது வந்து ரீசன் வராது. ஓகே, இந்த ரீசன் வராது. ஸோ 2, 3, 5 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தா அரேஞ்ச் தி ஃபாலோயிங் டைனாசிட்டி ஆஃப் ஏன்சியன் மகதா இன் குரானாலஜிக்கல் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகே, 3, 1, 2, 4. அதாவது ஹரியங்கா ஃபர்ஸ்ட் வரும், சிசுகங்கா செகண்ட் வரும், நந்தா தேர்ட் வரும், மௌரியா வந்து ஃபோர்த் வரும். ஓகே, ஸோ இதுதான் குரானாலஜிக்கல் ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி கரெக்ட்லி மேட்ச் ஆத்தர் அண்ட் ஒர்க் பேர். கௌட்டல்யா வந்து அர்த்த சாஸ்திரம் முதிர ரக்ஷாவரம், அது தப்பு. விசாகதத்தா வந்து முதிர ரக்ஷாவரம், இது ரெண்டு மாத்தி இருக்கு. மாமுல்லனார் அகநான் வரும். மாமுல்லனார் அகநான் இது கரெக்ட். ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. மெகஸ்டீன்ஸை பத்தி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, 2 and 3. அதாவது மெகஸ்டீன்ஸ் வந்து அம்பாசிடர் ஆஃப் 1 வந்து தப்பு. ஏன் தப்புன்னு கோட் ஆஃப் சமுத்திரகுப்தா வராது, சந்திரகுப்தா மௌரியா வரும். ஓகே, ஸோ கோட் ஆஃப் சந்திரகுப்தா. மெகஸ்டீன்ஸ் வந்து கிரீக் ரூலர் செலசியஸ் அம்பாசிடர் வந்து செலசியஸ் அம்பாசிடர் கோர்ட்ல வந்து சந்திரகுப்தா கோர்ட்ல வந்து விசிட் பண்ணாரு. யாரு? மெகஸ்டீன்ஸ். ஸோ இவர் வந்து கிரீக் ரூலர். இது வந்து பார்த்துக்கோங்க, இதை அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. ஹிஸ் ரியல் நேம் வாஸ் சிம்மசேனா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்கான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா. ஓகே, சாரி, பிந்துசாரா. ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு வந்து பிந்துசாரா. பிந்துசாராக்கு இன்னொரு பேர் வந்து சிம்மசேனா சொல்லுவாங்க. இது வந்து சந்திரகுப்தா மௌரியாவோட சன்னு. ஸோ கிரீக் வந்து எல்லா இவரோட அமிர்த கருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகே, கூப்பிடுவாங்க. ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஓகே, எதிரிகளை கொன்றவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிந்துசாரா. செவன்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் அபவுட் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி. பனிஷ்மெண்ட் ஆர் ஹார்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் சென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க. நேஷனல் ஆந்தம் பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் கேட்கறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி. இது வந்து 1911 கல்கட்டா செஷன் வந்து பாருங்க. 1896 ஃபர்ஸ்ட் 1911 வந்து பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட். மிச்ச 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு இன்கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின். ஸோ நேஷனல் கேலண்டரை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. ஓகே, சி 1, 3, 4. ஸோ 2 வந்து தப்பு. ஏன் மார்ச் 22 வருது, மார்ச் 21 வரும். ஓகே, மார்ச் 21 வரும். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அடுத்து 10th பாருங்க. நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து டிசைனிங் நேஷனல் சிம்பல். இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர் வராது. மிச்சம் 3மே கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர். அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட மெம்பர் யார் இல்லைன்னு கேட்கறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு மெம்பரா இருந்திருப்பாரு, பட்டேல் மெம்பரா இருந்திருப்பாரு, மகாத்மா காந்தி இருந்திருக்க மாட்டாரு, முகமது அலி ஜின்னா இருந்திருக்க மாட்டாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்திருப்பாரு. அப்ப 3, 4 வந்து ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து செக்குலர் இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ செக்குலர் மீன் பண்ணி எது வந்து கரெக்ட்னு கேட்கறாங்க. அலோயிங் சிட்டிசன் டு ஃபாலோ டிஃபரெண்ட் ஃபெய்த் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப். செக்குலர்னா ரிலீஜியஸ் நடத்தும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ மத நம்பிக்கை, குடிமக்கள் வெவ்வேறு நம்பிக்கைகள் மற்றும் மத நம்பிக்கைகளை பின்பற்ற அனுமதித்தல். அதுதான் மத சார்பற்ற சொல்லிட்டு அந்த மீனிங், அந்த வேர்டுக்கு வந்து மீனிங். ஸோ 13th ஒன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ அரேஞ்ச் தி செல் சைசஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். சின்னதுல இருந்து பெருசு செல் வந்து சைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 14th பாருங்க. அனிமல் செல், பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல்லை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஒன்லி 2 ஒன்லி கரெக்ட் இதுக்கு. ஓகே, அடுத்து 15th கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஒன்லி 1 கரெக்ட். ஸோ 2, 3 வந்து தப்பு. 2, 3, 4 வந்து தப்பு. ஸோ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் இதுக்கு. 16th பாருங்க. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றிருக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவர் யார் பாத்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகே, ஸோ பாரதியாரா பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. பாரதிதாசன். ஸோ இதுதான் இன்பத்தமிழ் கல்வி. இந்த பேராகிராஃப், இந்த பாட்டு, இந்த வரி வந்து சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, 17 பாருங்க. 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா
தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. ஸோ இதுதான் 1967 அண்ணா பீரியட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. CN அண்ணாதுரை பீரியட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஓகே. அடுத்து 18th கொஸ்டின் பாருங்க. தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பிரசிடெட் ஓவர் பை யார் பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. ஸோ 3 செஷன் நடந்திருக்கும். கல்கட்டா, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். அது தேர்ட் செஷன் வந்து பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா WC பானர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா கல்கட்டா, தேர்டு இது தாதாபாய் நவ்ரோஜி, தேர்டு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி மெட்ராஸ் நடந்திருக்கும். ஸோ தேர்டு INC காங்கிரஸ் செஷன்ல 1885ல 1887 நடந்திருக்கும். 1885 ஃபர்ஸ்ட் செஷன், 86 செகண்ட் செஷன், 87 தேர்ட் செஷன் மெட்ராஸ்ல பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். ஓகே. 19th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் ஸ்டாச்சுரரி பாடி அடாப்டட் இன் தி இயர் 1993 சொல்றாங்க. ஸோ இது கரெக்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் 8 மெம்பர்ஸ். இது தப்பு. ஓகே, அது தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் இருக்கு. கேஸ் விச் டர்ன்ஸ் லைம் வாட்டர் இன்டு மில்கி. ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா சி, கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இதுதான் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. 21 பாருங்க. அரேஞ்ச் தி அந்த இதை வந்து ஏறு வரிசையில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஏறு வரிசையில் வந்து எழுத சொல்றாங்க. இதை இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 3க்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3, 6, 9க்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எடுத்தா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 18 வரும். ஓகே, 18. ஸோ அப்போ 18 வந்து இங்க 18 வரும்னு என்ன பண்ணணும், 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேல வந்து 12 வரும். அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3/18 வரும். தேர்ட் ஒனுக்கு 2ஆல, அப்போ 8/18 வரும். ஓகே, அப்போ அரேஞ்ச் பண்ணா இது ஃபர்ஸ்ட் வரும். அதாவது 1/6 ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4/9 செகண்ட் வரும். 2/3 தேர்ட் வரும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, இது ஏ தான் ஆன்சர் இருக்கு. ஸோ 22 இதே மாதிரி சரவணா ஃபாதர், சரவணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கிய வேண்டிய துணியின் மொத்த நீளம் வந்து கேட்கறான். ஓகே, ஸோ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாத்திக்கலாம். அப்போ 4 2 8 11/4 ஃபர்ஸ்ட், அடுத்து 5/2 வரும், அடுத்து 5/4 வரும். ஓகே, இதுக்கு எல்சியம் எடுத்தா 4 வரும். ஸோ அப்போ 11 பிளஸ் இங்க 10, இங்க 2 பண்ணா இங்க 10 வரும் பிளஸ் 5. ஓகே, அப்போ 26/4 வரும். 26/4னா 13/2 வரும். ஸோ ஆன்சர் வந்து 6/1/2. ஸோ 6/1/2. ஸோ இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாத்தினா 6 2 12 13/2 வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து பி இருக்கு. ஸோ ஃபைண்ட் தி சைட் ஆஃப் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்கன்னு சொல்றோம். அப்போ 3a தான் பெரிமீட்டர். ஸோ 3a = 129னா a = 43. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்து ஃபைண்ட் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ஏரியா வந்து கேட்குற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 1/2 இன்டூ b இன்டூ h. ஓகே, அப்போ 1/2 இன்டூ 18 இன்டூ 12. அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 72. சரி, 9 108. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்து ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட 2 சைடு கொடுத்துருக்காங்க. தேர்ட் சைடு வந்து கேட்கறாங்க. ஓகே, அசம பக்கம் முக்கோணத்தின் சுற்றளவு வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 40 = 3 சைடு சேர்ந்ததுதான் அசம பக்கம் முக்கோணம். ஓகே, அப்போ 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. 13 + 15 + c. இப்போ தேர்ட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 40 = ஸோ 40 = 28. 13 + 13 + 15 28, 28 + c. அப்போ 40 - 28 = c. அப்போ c = 12. அப்போ c = 12 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டெஸ்ட் 4 வந்து பார்த்தோம். நாளைக்கு வந்து டெஸ்ட் 5 வந்து காலையில் அட்டன் பண்ணுங்க. இதே மாதிரி டிஸ்கஸ் நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.